இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th மேக்ஸ் 3rd சாப்டர் பயிற்சி 3.19 அஞ்சாவது சம் பார்க்க போகிறோம். சம் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏபிசின்னு நமக்கு வந்து 3 அணி கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். A × B + C = AB + AC. இது ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நம்ம வந்து சரி பார்க்க சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது LHSம் RHSம் சமமாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணி நம்ம எடுத்து எழுத போகிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு எப்பயும் போல் வந்து கொடுக்கப்பட்டவன்னு சொல்லிவிட்டு ABCன்ற 3 அணியும் 1 by 1 எடுத்து எழுதிக்கோங்க. அடுத்து நம்மளை நிரூபிக்க சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, அதை நிரூபிக்க வேண்டிய எடுத்து ஃபார்முலா எழுதிக்கோங்க. முதல்ல லெஃப்ட் ஹேண்ட் சைடு, அதாவது LHS கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு B + C கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சி வர்ற அணியோட ஏவை பிரிக்கலாம். அடுத்து ஏவும் பியும் பெருக்குனா நமக்கு அணி கிடைக்கும். அதே போல் ஏவியும் சியும் பெருக்குனா ஒரு அணி கிடைக்கும். இந்த 2 அணியை கூட்டுற வர ஆன்சரும் இங்கே வந்திருக்க ஆன்சரும் சமமா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு B + C. பின்ற அணி எடுத்து எழுதியாச்சு, ஏன்ற அணி எடுத்து எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து ப்ளஸ்ன்னு இருக்கா, ப்ளஸ்ன்னும் போது அப்படியே நம்ம டைரெக்டாக ஆட் பண்ணிக்கலாமா? சென்டரில் பெருக்கல் இருந்துச்சுன்னா நிறை கொண்டு நிரலால் பெருக்குவோம். இந்த மாதிரி ப்ளஸ்ஸு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்படி டேரெக்டாக எடுத்து கூட்டிக்கலாம். இங்கே 1 இருக்கா, அதே போல் இங்கே என்ன இருக்குது 1 + 1. இங்கே -1 இருக்கா, அதே போல் இங்கே என்ன இருக்குது +3. இங்கே 2 இருக்கா, இங்கே சேம் இங்கே என்ன இருக்குது 2. அடுத்து இங்கே 3 இருக்கா, இங்கே ப்ளஸ் இருக்குது ஆனால் இங்கே -4 இருக்குது. ப்ளஸ் இன்ட்டு -4. 5 இருக்கா, +1. 2 இருக்கா, +3. சரிங்களா? 1 + 1 2, -1 +3. அப்போ கழிக்கணும். கழிச்சா என்ன 2. பிரின்னு கணக்கூடிய ப்ளஸ்ன்றதுனால +2. 2 2 கூட்டினா 4. 3 - 4 கழிச்சா என்ன வரும் -1. ஏன்னா பிரின்னு கணக்கூடிய மைனஸ்ன்றதுனால -1. 5 + 1 கூட்டினா 6. 2 + 3 5. இது நமக்கு தேவையான B + C என்ற அணி. இப்போ நம்ம A கூட மல்டிப்ளிகேஷன் பண்ணலாமா? A × B + C. ஏன்ற அணி என்ன 1 3 5 -1 இன்ட்டு Bன்ற அணி என்ன, B + Cன்ற அணி என்ன 2 2 4 -1 6 5. இப்போ இங்கே பெருக்கல் இருக்குது. பெருக்கல்னும் போது நிறைய கொண்டு நிரலால் பெருக்கணும். பெருக்கலாமா? பாருங்கள். முதல் நிறையை கொண்டு முதல் நிரல் 1 × 2 2 +3 × -1 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் -3 × 1 3. முதல் நிறையை கொண்டு இரண்டாவது நிரல் 1 × 2 2 +3 × +6 பெருக்குனா +18. முதல் நிறையை கொண்டு மூணாவது நிரல் 1 × 4 4 +3 × 5 15. அடுத்து பாருங்கள். இரண்டாவது நிறையை கொண்டு முதல் நிரல் 5 × 2 10 -1 × -1 -1 ப்ளஸ் 1 × 1 1. அடுத்து இரண்டாவது நிறையை கொண்டு இரண்டாவது நிரல் 5 × 2 10 -1 × +6 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1 × 6 6. அடுத்து மூன்றாவது நிரல் 5 × 4 20 -1 × 5 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் 1 × 5 5 ஈக்குவல் 2 - 3 கழிச்சா என்ன வரும் -1. 2 + 18 கூட்டினா 20. 4 + 15 கூட்டினா 19 +10 + 1 கூட்டினா 11. 10 - 6 கழிச்சா 4. 20 - 5 கழிச்சா +15. இது A × B + Cனுடைய அணி. அடுத்து பாருங்கள் RHS ரைட் ஹேண்ட் சைட். ஃபஸ்ட்டு இருக்குது AB கண்டுபிடிக்கலாமா? A × B. ஏன்ற அணி என்ன 1 3 5 -1. அதே போல் Bன்ற அணி என்ன 1 -1 2 3 5 2. 2 அணி எடுத்து எழுதியாச்சு. பெருக்கலாமா? பெருக்கும் போது பாருங்கள்
முதல் நிறையை கொண்டு 3 நிரலையும் பெருக்க போகிறோம். ஃபஸ்ட் நிரல் 1 × 1 1 ப்ளஸ் 3 × ப்ளஸ் 3 பெருக்குனா ப்ளஸ் 9. அடுத்து இரண்டாவது நிரல் ப்ளஸ் 1 × -1 ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் 1 × 1 1 ப்ளஸ் 3 × ப்ளஸ் 5 இப்போ ப்ளஸ் 3 × 5 15. அடுத்து மூன்றாவது நிரல் 1 × 2 2 ப்ளஸ் 3 × ப்ளஸ் 2 பெருக்குனா 6. இரண்டாவது நிரை கொண்டு முதல் நிரல் 5 × 1 5 ப்ளஸ் -1 × ப்ளஸ் 3 ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் 1 × 3 3. அடுத்து இரண்டாவது நிரல் 5 × -1 ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் 5 × 1 5 -1 × 5 ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் 5 1 × 5 5. அடுத்து மூன்றாவது நிரல் 5 × 2 10 -1 × ப்ளஸ் 2 ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் 1 × 2 2. இப்போது 1 + 9 கூட்டினா 10 -1 + 15 கழிச்சு என்ன வரும் 14. 2 + 6 8 5 - 3 கழிச்சு என்ன வரும் 2 -5 -5 குறி ஒரே முறை இருக்கிறதுனால கூட்டினா -10 10 - 2 கழிச்சு என்ன வரும் +8. இது நமக்கு கிடைச்ச ஏபிக்கான அணி. அதே போல் இப்போ ஏசிக்கு ஏ × சி ஏன்ற அணி என்ன 1 3 5 -1. சின்ற அணி என்ன 1 3 2 -4 1 3. சரிங்களா? பெருக்கலாமா? இப்போது முதல் நிரையை கொண்டு 3 நிரலையும் பெருக்க போகிறோம். பெருக்குமா பாருங்கள். 1 × 1 1 ப்ளஸ் 3 × -4 ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் 3 × 4 12. அடுத்து பாருங்கள் இரண்டாவது நிரல் 1 × 3 3 3 × 1 3 ப்ளஸ் இருக்குதுன்னா ப்ளஸ் 3. இப்படி கோடு போட்டு பெருக்கினீங்கன்னா கொஞ்சம் நம்ம கரெக்டாக எது பெருக்கியிருக்கோம் அப்படின்னு வந்து கவனம் சிதறாமல் பெருக்கி எடுத்து எழுத முடியும். இது உங்களுக்கு தெரியுன்றதுக்காக நான் கோடு போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா பொருள் தேவையில்லை. 1 × 2 2 3 × 3 9 ப்ளஸ் 9. அடுத்து இரண்டாவது நிரல் கொண்டு முதல் நிரை 5 × 1 5 -1 × -4 மைனஸ் ப்ளஸ் 1 × 4 4. அடுத்து இரண்டாவது நிறையை கொண்டு இரண்டாவது நிரல் 5 × 3 15 -1 × ப்ளஸ் 1 ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் 1 × 1 1. அடுத்து இரண்டாவது நிரை கொண்டு மூன்றாவது நிரல் 5 × 2 10 -1 × ப்ளஸ் 3 -3. சரிங்களா? ஈக்குவல் 1 - 12 கழிச்சு என்ன வரும் -11. பெரிய கணக்குடி மைனஸ்ன்றதுனால -11. 3 + 3 6 2 + 9 11 5 + 4 9 15 - 1 கழிச்சு என்ன வரும் 14. பெரிய கணக்குடி ப்ளஸ்ன்றதுனால +14. 10 - 3 கழிச்சா 7 பெரிய கணக்குடி ப்ளஸ்ன்றதுனால +7. இப்போ ஏபிக்கான அணி கண்டுபிடிச்சாச்சு, ஏசிக்கான அணி கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ரெண்டும் ஆட் பண்ணலாமா? இப்போ பாருங்கள் ஏபி + ஏசி. இப்போ ஏபிக்கான அணி நம்ம எடுத்து எழுதியாச்சு கண்டுபிடிச்சது. அதே போல் ஏசி நம்ம கண்டுபிடிச்சோம் பார்த்தீங்களா அணி ரெண்டு எடுத்து நம்ம எழுதியாச்சு. இப்போ கூட்டலாமா? 10 அதே போல் என்ன இருக்குது -11 ப்ளஸ் × மைனஸ் மைனஸ் அப்போ -11. அடுத்து பாருங்கள் 14. நம்ம கூட்டல் இருந்துச்சுன்னா நம்ம வந்து நிறை எடுத்து நிரலோட பெருக்கணுன்ற அவசியம் இல்லை. அப்படியே டேரெக்டாக வந்து என்ன மதிப்பு இருக்கும் அப்படியே கூட்டிக்கலாம். 14 இங்கே என்ன இருக்குது +6. அடுத்து இங்கே 8 ப்ளஸ் 11. அடுத்து 2 ப்ளஸ் 9. அடுத்து 10 -10 ப்ளஸ் 14 8 ப்ளஸ் 7 ஈக்குவல் 10 - 11 கழிச்சா என்ன வரும் 1. பெரிய கணக்குறி மைனஸ்ன்றதுனால -1. 14 + 6 கூட்டினா 20. 8 + 11 கூட்டினா 19. 2 + 9 கூட்டினா 11. -10 + 14 இப்போ கழிக்கணும். கழிச்சா என்ன வரும் +4 வரும். 8 + 7 கூட்டினா 15. இதுதான் தேவையான A + B + ஏசிக்கான அணி. இப்போ நமக்கு பாருங்கள் LHSம் RHSம் பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்ச அணி சமமாக இருக்கான்னா சமமாக இருக்குது. சரிங்களா? அப்போது இந்த 4
ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் ஏபி ப்ளஸ் ஏசி. சரிபார்க்க சொல்லி கேட்டிருக்காங்களா, ஏன் சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு ஃபைனலாக எடுத்து எழுதிக்கோங்க.